மദ്രാസ് வந்து இந்த ஜன்மபூமி, தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி, அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்மபூமி. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா இங்கே வரப்போறாரு. அதாவது சினிமாவோட டெடிகேஷன், டிசிப்ளின், லெகசி அப்படின்னாலே இந்த ஒரு பேர் தான் நம்ம மைண்டுக்கு எப்பவுமே வரும். ஆன் ஸ்க்ரீன் மாசும் ஆஃப் ஸ்க்ரீன் ஹியூமனிட்டியும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுற ஒரு லீடர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது காட் ஆஃப் மாசஸ் நான் சும்மாவாங்க. ஏன்னா அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சிம்மாசனத்தில் அவர் தான் ராஜாவாக உட்காந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் எதிர்க்க வந்தாலும் மாறினாலும் இவர் மாறவே மாட்டார். இந்தியன் சினிமாவில் மாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து வெறும் சவுண்ட் இல்லை, இட்ஸ் அ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. Yes, please join me in welcoming the unstoppable, unshakable icon who inspires generations, Padma Shri Nandamuri Balakrishna Garu. Padma Bhushan. Okay, welcome, sir. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் நாங்கள் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த சொந்த வீடுக்கு வந்த மாதிரி இருக்குது. எதுக்கு என்ன பிறந்த நேரத்தை இங்கே தான் சென்னை தானே நான் பிறந்தது. முன்னாடி சிவனாயின்னு இல்லாமல் எறும்பு கூட கிடைக்காது. ஸோ இந்த தாண்டவம், அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு. ரொம்ப பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே. அப்பா அம்மா வைஜி மகேந்திர சாருக்கு, அப்போ விஜயம்மாக்கு, எல்லாருக்கும். சரி, நம்ம இப்போ டைரக்டர் போய் பார்ட்டி செய்யணும். அப்போ அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோட்டி, இங்கே வந்த நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் இன்னும் உயிருக்குன்னு மேலே தமிழ் நம்பர்களே, அப்புறமா சினிமா ரசிகர்களே, எல்லாருக்குமே நான் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். மദ്രാസ് வந்து இந்த ஜன்மபூமி, தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி, அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்மபூமி. ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான். எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது, வளர்ந்தது. ஏனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்கள் அப்பாவுடன் நேசம், பாசம், நட்பு மறக்க முடியாது. அவர் தெலுங்கு நாட்டின் எலவப்பு நேசிருப்பார்களோ, தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிருப்பார்கள். அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமாக இந்த மദ്രാஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார். ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு, தெய்வம் எல்லாமே. இப்போது இந்த படம் அகண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ, அதப்போ கோவிட் சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது எல்லாருக்கும் அந்த பயந்தா வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ, சரி என்ன பண்ணலாம் அது நாங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் எல்லாம் யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அவருக்கு வேணும், இந்த மாதிரி படம் வேணும், ஒரு மெடிக்கேஷன் வேணும் அவருக்கு. வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம், அது ஃபஸ்ட் பார்ட் பற்றி பேசுகிறேன். 2021 ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அப்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு
இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு படம். பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட். அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு. நந்தா இருந்த படம் எல்லோரும் வந்து பார்க்குறாரு ಅನ್ನೋದು ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் படம். அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொன்னோம். அப்போ நாங்களும் போய்பாட்டி சீனு காம்பினேஷனு. இது 4வது படம். ஃபஸ்ட் வந்து சிம்மா, செகண்ட் லெஜெண்ட், தேர்டு அகண்டா பார்ட் 1, இப்போ இது அகண்டா பார்ட் 2. எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸு. நம்ம கதை பேசுகிறப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்கு, வேவ் லென்த். ஸோ ஜஸ்ட் 1 டேல எல்லாம் முடிஞ்சும் கதை ஓகே ஆகும். அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு, அது அப்புறமா ஷூட்டிங்கு. இந்த படம் வந்து 130 டேஸில் முடிஞ்சிச்சு. இந்த படம் எத்தனை லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஜார்ஜியா, அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கேயும் ஷூட் பண்ணாச்சு. திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணாச்சு. 130 டேஸில் இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமல் இதெல்லாம் நடிக்காது. அப்படியே இந்த படம் வந்து அகண்ட தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை. ஆஸ் அ டைரக்டர் சைட் சொல்ல மாதிரி இது ஒரு சீக்வல் இல்லை. இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை, இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அகண்ட தாண்டவம். நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம். ஸோ இந்த படம் வெற்றி இந்த டீமுக்கு மட்டுமே இல்லை, நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி. ஸோ எல்லோரும் பார்க்கணும் இந்த படம். முக்கியமாக இந்த படம்లో சனாதன தர்மம் என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். படம் ஃபிலிம், the media is such a strong media that நம்ம சொல்கிறதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா. அதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள். அவர் டெய்லி எவ்ரிடே கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங்கில் அவரை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப்ல நன்றி. அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும். அப்படியே நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் பற்றி ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும். இந்த படம் பார்த்தா సనాతన ధర్మం అన్న సనాతన ధర్మం இந்த படம்లో సనాతన ధర్మం యొక్క శక్తి அப்படியே సనాతన ధర్మం யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படம்ல. சனாதன தர்மம் சக்தி அவர பராக்கிரமம். நான் சனாதன தர்மம் என்ன சத்தியம்காக போராடணும். அப்படியே தர்மம் நம்ம அதை தாரில் நம்ம போகணும். அப்படியே அநியாயம் முந்து நம்ம எப்போவுமே அது நம்ம அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும், அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம். இது ஹைந்தவ சனாதன தர்மம் எந்த மாதிரி இந்த படம்లో இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது காமிச்சாச்சோ நீங்கள் பார்க்கணும் நாளைக்கு. அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம், எல்லோரும் பார்க்கணும். நான் ரொம்ப படம் பண்ணாச்சு. அது அப்பா தான் எனக்கு தெய்வம். என்ன அப்பா இல்லை, அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான். ஸோ அவரை டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டார். மைத்ராலஜிக்கல்ஸு, ஃபோக்லர்ஸு,
அப்படியே சோஷியல்ஸு, அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ணிட்டார் அவர். ஸோ இன்னும் நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போது 50 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அண்டே 50 இயர்ஸு உலகத்தில் யாருமே இல்லை. அது நம்ம பற்றி நாம் சொல்ல இல்லை. ஆனால் இந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் நான் 50 இயர்ஸாக ஹீரோயை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணிட்டு நல்லா, ஏன்னா எல்லா படமும் நல்லா சந்தேஷம் ஏதோ இருக்கணும். இப்போ 4 ஹிட்டு கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு அகண்டா, அதுக்கப்புறமா வீரசிம்மாரெட்டி, அதுக்கப்புறமா நேலகொண்ட பகவந்த் கேசரி, அப்புறமா டாக்கு மகாராஜ், இப்போ திருப்பி வந்தது வரப்போகுது அகண்ட தாண்டவம். இது கண்டிப்பாக எதுக்குன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார். எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் ஒரு நல்ல எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அவருக்கு சொல்லுறதுக்கு பதில் படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக அந்த மைண்டில் ஏறிடும். அந்த நீதி என்ன சந்தேஷம் நம்ம சொல்ல நினைச்சியும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் என்ன டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டார் இந்த படம். எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா இந்த படம் டிசம்பர் 5th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே பார்க்கணும். பாருங்கள். இங்கே நீங்கள் ட்ரைலர் ட்ரீலர் கிளிம்சஸ் பார்த்தாச்சு. படம் நாளைக்கு நீங்களும் தான் பிரச்சார கருத்தை எல்லாருமே யாரும் இப்போ இது பார்த்தாச்சோ, யார் இங்கே பிரஸ்டால் எல்லாருமே இங்கே வந்துட்டாருது. எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டைஸ் மேலே அவர் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படமுக்காக நீங்களும் உங்களோட டியூட்டி நீங்களை கண்டிப்பாக பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் செலவு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியோடு போய் படத்தை தியேட்டரில் பார்ப்போம். டிசம்பர் 5th ஆல் லாங்குவேஜஸில் வருது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் லவ் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் ஆன் யுவர் 50 years சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் 50 years அண்ட் மோர் டு கோ சார். ஏன்னா நீங்களாம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகாண்டா 2 தாண்டவம் இன்னும் பிகரா, பெட்டரா, பிரம்மாண்டமா, பவர்ஃபுல்லா வரப்போகுது. So we all are looking forward. Thank you so much team and thank you sir for joining us today. And we would like to have a team photograph, பண்ணிக்கலாம் group photograph. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். ஜஸ்ட் போட்டோஸ் முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, பொறுமையா ஃபோட்டோ முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், வீடியோ எடுக்கலாம். ஓகே, வீடியோஸ் எடுக்கலாம். வீடியோ சார் at the back. ஓகேங்களா? Thank you so much. Thank you, sir.